தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் தலைவர்களின் மேடை பேச்சுக்கள், அதிரடி பேட்டிகள், அனல் பறக்கும் விமர்சனங்களை பொலிட்டிக்கல் பஞ்ச் பகுதியில் பார்க்கலாம். முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பச்சோந்தின்னா உங்களுக்கு தெரியும், அடிக்கடி நிறமாறும். அப்படி நிறமாறுகின்ற கட்சி திமுக கட்சி. ஸ்டாலின் திமுக அரசு மாடல் ஃபெயிலியர் மாடல் அரசாகி போச்சு. ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசாகி போச்சு. மீண்டும் இரண்டாவது முறையாக மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி அமைப்பதற்கு எந்த வகையிலும் யாராலும் அதை தடுக்கின்ற சக்தி இதுவரையில் தமிழகத்தில் உருவாகவில்லை, இனியும் உருவாகாது. ஸ்டாலின் அவர்களே, 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக அமைந்து வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறும். நிற்பதற்கு கூட வலுவில்லாத இயக்கங்கள் கூட நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். களம் வரட்டும், களம் எங்களுக்கான களம். இன்னும் அவர் தலைமையிலே கூட்டணியே அமையவில்லை. அவர் பலவீனப்பட்டு போயிருப்பதை இப்படி அறைகூவலிட்டு அனைவரையும் கூவி கூவி அழைப்பதிலிருந்தே அவர் பலவீனமாக உள்ளது தெரிய வருகிறது. அண்ணா, தேர்தல்லாம் சரியா தாங்கனே போயிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்பதுல எல்லோரும் தெல்ல தெளிவா இருக்கின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக 2026 தேர்தல்ல அவங்களுடைய தேர்தல் வரலாற்றில் ஒரு மோசமான தேர்தலாக திமுகவுக்கு இருக்கும். நாங்கள் மக்களுக்கு செய்திருக்கின்ற சாதனைகள், இந்த ஆட்சியின் மீது எந்த விதமான எதிர்ப்பு அலைகளும் கிடையாது. எதிர்ப்பு அலை இல்லாத எந்த அரசும் நிச்சயமாக வெற்றி பெறும். அதுதான் வரலாறு. பரந்தூர் விண்ணூர்தி நிலையத்துக்கு முதலா இடத்தை கொடுத்தது யாரு? ஏடிஎம்கே. அதுல கட்டியே தீரணும் வானூர்தின்னு துடிக்கிறது யாரு? டிஎம்கே. கட்டியே தீரணும்னு துடிக்கிறது பிஜேபி. இந்த கட்சிகள் கொள்கையில எதுல மாற்றம் கண்டுபிடிச்சிங்க? தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணி என் கூட்டணி தான். 8 மாசம் பொறுத்துருங்க, என் மாநாட்டில் அறிவிக்கிறேன். எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற போர்க்குரலோடு புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்கம் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும். அதிமுக பாஜக கூட்டணி மக்களிடம் எடுபடாது, மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதை நன்றாக உணர்ந்த எடப்பாடி அவர்கள் அதனால்தான் இந்த மாதிரி ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்காக நீங்க சிந்திக்காதியா? எனக்கு சிந்திச்சு அறிவு காது வழியே வலியுது.